ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற சீன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாலுக்கு தான் வந்திருக்கோம் ஆப்வியஸாக. ஸோ சண்டேனா நம்ம எங்கே போவோம்? ஒன்று போய் கடைக்கு போய் திங்ஸ் வாங்க போவோம், இல்லை அப்படின்னா ஹேர் கட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா போயிட்டு நான்வெஜ் வாங்கி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, நான் மாலுக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன். காலையிலே நல்ல வெயில். ஸோ இந்த மாலை பற்றி சொல்லணுன்னா, இந்த மாலோட நேம் வந்து மர்மலாட். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மமாய்ஃப் குர்கான் இருக்குல்ல ஸ்டாச்சு, அதுக்கு பின்னாடி பேக் சைடில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ மமாய்ஃப் குர்கான் தெரியுதா? ஸ்டாச்சு பார்க்குறீங்களா? ஸோ நம்மளோட மமாய்ஃப் குர்கான் ஸ்டாச்சு போகிறோம். மைக்கேல் ஜாக்சன் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கும் டைம் கிடச்சா போய் பாருங்கள். ஸோ மால்குள்ளே வந்ததும் ரைட் சைடில் வந்து ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம் ஷாப்ஸு, எம்மின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் ஷாப், அப்புறம் ஒரு வெண்டிங் மிஷின், ஸோ எல்லாமே இருக்கும். வாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத வீடியோவில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மொபைல் கேஸ் கவர்லாம் இருக்குது பாருங்கள். வந்து ஓப்பன் ஷாப்ஸ் தான். இங்கே வந்து ஓப்பன் ஷாப்பில் என்னென்ன இருக்கக்கூடாதோ அதெல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கோல்டு ஜுவல்லரி ஷாப்லாம் பாருங்கள் ஓப்பன்லேயே இருக்குது. இன்றைக்கி விலைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7500 ஆமாம். ஓல்டு கோல்டோட 1 கிராம் ப்ரைஸு பாருங்க. அங்கே நம்மளோட ஃபேமஸ் பிராண்டு சன்லைட் இருக்குது. பாதி நேரம் அந்த கடையில் ஆஃபரில் தான் போயிட்டுருக்கோம். சன்லைட், சொக்கலோ, அப்புறம் வந்து அடாமாஸ் சொல்லிட்டு, இது வந்து ஜொலத்தோ டாட்ருன்னு சொல்லிட்டு ரஷ்யன் பிராண்டு. இங்கே வந்து கோல்டு எந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுவாங்களோ அதுமாதிரி பிளாட்டினமும் ஃபேமஸ்ஸு ரஷ்யாவில். பிளாட்டினம், டைமண்ட்ஸு எல்லாமே. ஸோ அந்த வெண்டிங் மிஷினில் பாருங்கள், அந்த குழந்தை பொம்மை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அவங்க அப்பா எடுத்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு கூலர் ஷாப். இது வந்து லாட்ரி, ரஷ்யாவில் லாட்ரியும் உண்டுங்க. ஸ்தொலோத்தோன்னு இருக்குல்ல, இது வந்து லாட்ரி ஷாப்பு. இதில் வந்து அப்பப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டூரு, அப்புறம் வந்து ஃப்ளாட்ஸு, ரஷ்யத்துக்கான லாட்ரிஸ், ஸோ ஸ்போர்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி டூரு, அப்புறம் வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க, ப்ரைஸாக கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோல்டு ஷாப், நாஷே ஜொலத்தே, நம்மளோட கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கடை நேமு, நாஷே ஜொலத்தே. இது பாருங்கள், நான் சொன்ன சொக்கலோ. இங்கே ஒரு வாட்ச் ஷாப் இருக்குது. அப்புறம் பர்த்டே டெக்கரேஷன். டூ மூடாமா. அதான் சொன்னேனே, பசங்களுக்கு இங்கெல்லாம் கலெக்ஷனே இருக்காதுங்க, ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் உமன்ஸ், லவ் ரிபப்ளிக். செவன் கார்னர்ஸ். இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. யூஎஸ் போலோக்கெலாம் இருக்குது பாருங்கள், தனியாக ஷாப் இருக்குது. ஜரீனான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஷாப் இருக்குது, நல்லா இருக்குல்ல இது. இங்கே ஒரு பர்ஃப்யூம், இது பேர் வந்து ரஃபாமா. நல்லா கல்ஃப்லேருந்து அராப்ஸ் எல்லாம் உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்துடுச்சு. இது வந்து சம்மர் கலெக்ஷன், ஜூட் பேக்கு. அப்புறம் நம்மளோட ஆஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஸ்டின், ஹாரி பாட்டர் இருக்கார். இந்த வீடியோவில் மெயினாக 2 பேரை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவங்க வந்து ஒரு வேலையாக கீழே இருக்காங்க, ஐ மீன் -1 ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் மசாஜ் சேரு, மசாஜ் இது எல்லாமே இருக்குது. இந்தியாவில் இருக்க மாலுக்கும் ரஷ்யாவில் இருக்க மாலுக்கும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது வந்து குட்டீஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஏர் பலூன், அப்புறம் ரோப்பில் நடக்கிறது, அந்த மாதிரி ஹேங்கிங் ரோப்ஸ். ஸோ கீழே தான் ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம ஊரில் இருந்தால் இந்த மாதிரிலாம் விளாட்ற மாதிரி இருந்தால் விட மாட்டாங்க பேரண்ட்ஸ். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து பே பண்ணி அவங்க வந்து போய் விளாண்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இது வந்து பர் ஹாருக்கு வந்து 400 ரூபீஸு. அப்புறம் இந்த ஃபெமிலியான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பு தான். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு 80% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து புதுசாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி அஃபிஷியல் ஸ்டோர்ஸில் வந்து சேல் ஆகாமல் இருக்கும்ல, அவங்க வந்து அதை காலி பண்ணுறப்ப அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க வாங்கி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சில டைம். இப்போ லீவைஸு, அப்புறம் அடிடாஸு, நைக்கி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து எக்ஸஸாக வச்சு விற்பாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேக்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அலோவேரா, இதெல்லாம் இம்போர்ட்டட் தான் இதெல்லாம். ஸோ பாருங்கள், கல்ஃப்லேருந்து ஏதோ வந்திருக்கு. இது இன்னும் பொமக்ரானட் ஜூஸ் போல். பட் எங்கேருந்து வருதுன்னா ஜெர்மனிலேருந்து வருதுங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 119 ரூபிள்ஸு. ஸோ இப்போ ரஷ்யாவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அலௌடு இல்லை. ஏன்னா இங்கே எங்கேயுமே அஃபிஷியலாக சேல் பண்ணுறதில்ல டியூ டு த வார்னால். கொரோனாவோட பியர்லாம் இருக்கு பாருங்கள், 0% ஆல்கஹால் பியரு. கொக்கோ கோலா பாட்டில் பார்த்தீங்களா, கூல் கோலாவாம். ஒரிஜினல் கொக்கோ கோலா இருக்குது பாருங்கள், கொக்கோ கோலா. இது வந்து 150 ரூபிள்ஸு. அப்புறம் வேறு என்ன இங்கே இருக்குன்னா, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும். அப்புறம் நமக்கு சம்மருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது அவுட்டோர்ஸ் போவோம்ல, அப்போ தேவைப்படுற இந்த ஸ்டூல்ஸு, அப்புறம் வந்து பசங்க விளாட்றதுக்கான பாலு, பேக்ஸு, யோகா மேட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க மோஸ்ட்டாக. ஸோ வாங்க மேலே போயிட்டு, இங்கே ஒரு பையன் விளாண்டுட்ருக்கான். மரணம் தப்பினா மரணம் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, ஆனால் அவனுக்கு சேஃப்டிக்கு ரோப் போட்டிருக்காங்க பாருங்கள் ஹிப்பில். ஸோ ஜாலியாக விளாட்றானுங்கள்ல. இதெல்லாம் போகோ சேனலில் பார்த்தது நம்ம. இன்றைக்கி இதெல்லாம் நேரில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேமஸான எலக்ட்ரானிக் ஷாப் அப்படின்னா எம்விடியோ. நான் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது டிஎன்எஸ்னு ஒரு ஷாப் ஒன்று போட்டிருப்பேன், எம்விடியோன்னு சொல்லிட்டு. இதுவுமே ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த ரஷ்யா இருக்குது. நீங்கள் எந்த சிட்டி போனாலுமே இந்த டிஎன்எஸ், இந்த எம்விடியோங்கிற ஷாப்பை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கும் அந்த டிஎன்எஸ்க்கு என்ன ஒரு இதுனா, டிஎன்எஸ் வந்து நம்ம ஊரில் இருக்க வசந்தன்கோ மாதிரி. இப்போ இவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற சத்யா அந்த மாதிரி. இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஆஃபர்ஸு, அப்புறம் கேஷ்பேக்ஸு அதெல்லாமே எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் டிஎன்எஸில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதுதான் ப்ரைஸு. ஸோ இப்போ பாருங்கள், S26 அல்ட்ரா இருக்குது. அல்ட்ராவோட ப்ரைஸ் எவ்வளோனா ரஷ்யாவில் 12 GB ரேமு 256 GB இன்டர்னல் வந்து 1,10,000 ஆமாம். இந்தியாவில் எவ்வளோங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. S26 ப்ளஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 256 GB வந்து 90,000. இதே வந்து ஃப்ளிப்பு, ஃபோல்டு எல்லா மாடலுமே இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபோல்டு 7 சொல்லிவிட்டு. ஸோ ஃபோல்டு 7ஓட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,54,000. ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஃபோன் தான் வாங்கணும். பார்ப்போம் எப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. இவர் வந்து ஃப்ளிப்பு, இது வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ வாங்க நான் அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். இங்கே ரஷ்யாவில் வந்து இப்போதைக்கு ஆப்பிள் வந்து அஃபிஷியலாக கிடையாதுங்க. சாம்சங்குமே இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் மட்டும்தான் அவைலபிள். ஸோ அஃபிஷியலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட்மி, அப்புறம் ஹானரு, வேறு என்ன பிராண்டு இருக்குது. இந்த பிராண்டு வந்து இதெல்லாம் எம்ஐ தான். ஃபுல்லாகவே எம்ஐயில் பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்ட்டு. வாரத்துக்கு ஒரு மாடல் விட்டால் இப்படி தான். அப்புறம் ஹானரோட லேப்டாப்ஸு, ஹானருக்குன்னே தனியாக ஸ்பேஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போது ஹானர் லேப்டாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் மேஜிக் X16 ப்ளஸ்ஸு 16 GB ரேமு 512 GB இன்டர்னலு 1,12,000 ஆமாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் ரஷ்யாவுக்கு படிக்க வரீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் எதையுமே கேரி பண்ணிட்டு வர தேவையில்ல. ஒரு நல்ல ஃபோன் மட்டும் இந்தியாவில் வாங்கிக்கோங்க.
ஃபோனுமே ஒரு சில ஃபோன் மாடல்ஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகுறதில்ல, அங்கே வாங்கிட்டு வந்தால். இங்கே நான் ஊர்லேருந்து வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 இல்லை ஒரு 20,000 மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு யூ ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். எப்படி சொல்கிறது, ஸோ ரஷ்யாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை வந்து ட்ராவலாக வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு ஃபன் சிட்டிக்கு போகலாம். ஃபன் சிட்டியில் தான் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யா வந்து நம்ம வாரில் இருக்குது, எதுவுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இவங்க பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. என்ன முன்னாடி வந்து ஃபுல்லாக பிராண்டட்ஸாக வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தானே நம்ம கூட வச்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பார்த்திங்கன்னா சைனா, அப்புறம் வந்து நம்ம இந்தியா, அப்புறம் இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் மெயினாக இருக்கிற மாதிரி இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் இதே வந்துருச்சு நிறையா. ஜிம்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் உண்டு. அப்புறம் இங்கே ஒரு மினி ஷாப் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த யமாகுச்சியோட ரிலாக்ஸிங் மசாஜஸ், ஸோ ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் அங்கே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்னீக்கர் பாக்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். இதுவுமே அஃபிஷியல் ஃபார் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் அந்த அத்லெட்ஸு, அப்புறம் வந்து ட்ரெக்கிங்கு, ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான். ஆனால் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே கிடையாது இந்தியா மாதிரி. பார்த்திங்களா ரீபோக், நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து அஃபிஷியல் ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பேக்கே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 3,399. ஸோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ரீபோக் ஷூஸ்லாம். இப்போ இதெல்லாம் வந்து அஃபிஷியல் ஸ்டோர் இல்லை, நான் சொன்ன மாதிரி. இது வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,999. இப்போ இதே அஃபிஷியல் ஸ்டோராக இருந்தால் நமக்கு கேஷ்பேக்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஆனால் பட் இவ்வளோ வார் டைம்லேயும் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சேலுக்கு கிடைக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இவங்க வந்து இதுக்கு இம்போர்ட் டியூட்டியே, டேக்ஸே எவ்வளோ பே பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ 9,000 ஷூ இருக்குன்னா அதில் 30% அவங்க பே பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்போ தான் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டே இங்கே ரஷ்யாக்குள்ளே கொண்டு வர முடியும். நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி வந்து ரொம்ப லிபரலாக இருந்துச்சு, இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது செம்மையாக இருக்குது பாருங்கள், ரெட் கலர் ஷூ 4,900. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா reebok.comனு இருக்கா, பட் ஆனால் அதோட பில்லே பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக ஒரு பில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து இது பண்ணுறாங்க, மேட் இன் வியட்நாம். வியட்நாம்லேருந்து யூஎஸ் போய் யூஎஸ்லேருந்து இங்கே வருது. பிளாக் கலர் ஷூ. டிஜி இருக்குது பாருங்கள், டிஜி இது 8,000. இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ ஒன்று எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன்னோட ப்ரைஸ் வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆகுமா. ரீபோக் பேக் இருக்குது பாருங்கள், ரீபோக் 2,400. சைக்கிள் வாங்கிட்டு வர்றாரு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ரோஜின்னு சொல்லிட்டு ஒரு பபுள் டீ ஷாப்பு. குவைட் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் இது வந்து நிறைய பேர் விரும்பி குடிப்பாங்க. இதோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்களா வெளியே. அவர் பாருங்கள் சைக்கிள் வாங்கிட்டு மாலில் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. லிஃப்ட் அந்த பக்கம் தான் இருக்குது, பட் ஆனால் அவர் அதை நோட் பண்ணல போல். பார்த்தீங்களா சித்தாய் போகிறதுன்னு. இங்கே நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே இந்த மாதிரி ஒரு நோட் புக் ஷாப் ஒன்று இருக்கும்.
அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன் நான். ஸோ ஆஃபீஸ் மாகன்னு ஒரு ஷாப் இருக்குது, நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் அந்த சைட் போனீங்கன்னா ஹேர் கட்டிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து இங்கே பெட் ஷாப் கூட இருக்குது. அதாவது பெட் ஷாப்னால் லிட்டரலாக பெட்ஸே வளர்ப்பாங்க உள்ள. ஸோ இந்த சித்திரி லாப்பின்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு பெட் ஷாப் ஆக்சுவலி. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரஷ்யாவில் வந்து மனுஷாவில் வந்து வளர்க்குறாங்களோ இல்லையோ, வீட்டுக்கு வீடு வந்து ஏதாவது ஒரு பெட்ஸ் இருக்கும். கேட்டு, டாகு, அப்புறம் வந்து ஹாம்ஸ்டரு, கினிபிக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான பெட்ஸு, அப்புறம் வந்து இந்த டாகோட ஃபுட்ஸு, கேட் ஃபுட்ஸு. ஸோ கேட்லாம் அரப் சைடில் தான் நிறையா வளர்ப்பாங்கன்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இங்கே ரஷ்யாவில் நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் அனிமல் ஆக்கிடலாம் ஃப்யூச்சரில், அந்த மாதிரி இருக்கும் பூனைங்களாம். அப்புறம் அந்த ஹாம்ஸ்டரோட இது இருக்குது பாருங்கள், குட்டி மாடலு. நம்ம ஊர் மாதிரி ஒரு பிராண்டெல்லாம் இருக்காது, இங்கே நிறைய மல்டி பிராண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அதான் ஆல்ஃபா பெட்டு, அப்புறம் வந்து கோரம் புரினான்னு சொல்லிட்டு ஒன்று. இதெல்லாம் வந்து சைனீஸ் இது போல். இதெல்லாம் வந்து பூனைகளோட கேஜிஸ் 2000, 3500. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டூத் கம்ஸு. ஸோ ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது பாருங்கள், இந்த கப்பீஸு. இங்கே வந்து ஏஞ்சல் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதோட இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபிள்ஸ் ஆமாம் ஒரு ஃபிஷ்ஷோட இது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபைட்டரில், ஸோ இதெல்லாம் சண்டை போட்டுக்கும். இதெல்லாம் லைவில் தான் இருக்கானே தெரில, அந்த மாதிரி இருக்குது. தண்ணியே ப்ளூ கலரில் இருக்குதுங்க. மீன் தான் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு பார்த்தா தண்ணியே ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் அதோட இது ரூட்ஸு. ஸோ வேறு என்னடா இங்கே வந்து பெட்ஸ் வளர்ப்பான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பாருங்கள், முயல் இருக்குது. முயல்லே பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காது பெருசாக. பன்னின்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன ரகம்னே தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்மளோட பப்புக்காய்னால் இந்த ஊரில் பேரட்டு. பப்புக்காயிலே வந்து கொரலா, அது பேர் கொரலாவாம். 14,500 ஒரு இது. மேபி இல்லை, ஒரு இதோட ஒரு கிளியோட இது தான் 14,500. இது வந்து குட்டி, இந்த ஆஃப்ரிக்கன் சொல்லுவாங்க. இது குட்டி குருவிஸ். இதில் ஒரு கஷ்டமான இது என்னென்னா, நைட்டு 10 மணி ஆச்சுன்னா இந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். அங்கே பாருங்க, செமையாக இருக்குது ஒன்று க்யூட்டாக. அதெல்லாம் வந்து 3,900. ஸோ சூப்பராக இருக்குல்ல இது பார்க்கவே. இதெல்லாம் நம்ம ஊரில் வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த பொம்மையில் வச்சுருப்பானுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரிஜினலாகவே இருக்குது. ஹாம்ஸ்டர்லாம் இருக்குது பாருங்கள், ஹாம்ஸ்டரு. அப்புறம் வந்து ரஷ்யன் ஹாம்ஸ்டரு. ஸோ தூங்குது பாருங்கள், எப்படின்னா பாதி பாடி உள்ளேயும் பாதி பாடி வெளியே வச்சு சேஃபாக தூங்குறாங்களாமா அவங்க. தேங்காய் ஓடு தாங்க வச்சுருக்காங்க இவங்களும். ஆனால் இங்கே ரஷ்யாவில் தேங்காவே கிடையாதுங்க. 950 ஒரு ஹாம்ஸ்டரோட ப்ரைஸு. கீழே பாருங்கள், இவங்க 2 பேர் ஜோடியாக தூங்கிட்டுருக்காங்க. 3 பேர் தூங்குறானுங்க. நைட் ஆச்சுன்னா ஆக்டிவ் விளாடுவாங்க போல். உள்ளார போகிறாங்க, ஒரு எலி கூட்டமே வாழ்ந்துட்டுருக்கு. 3,200 கொடுத்து எலியெல்லாம் வாங்கினா எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை மிதிச்சே கொண்டுருவாங்க. இவன் க்யூட்டாக இருப்பான், ஆனால் கடிச்சு விட்ருவான். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பொம்மைங்களாம் இல்லை. இவருங்க பெட்ஸுக்கு கூட இவங்க பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒருத்தர் வந்து காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவரெலாம் வந்து வார்க்கு போயிட்டு இந்த மாதிரி இதாக இருக்கும் போல், இன்ஜுரி ஆகிருக்கும் போல். அதோட பேர் வந்து இலிசாரோ டெக்னிக்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு நேமு. பெட்ஸோட க்ரூமிங்க்கு வந்து ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா இல்லையா, நாய்க்குட்டிக்கு 599 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து இப்படியும் ஒரு ஷாப் நம்ம இந்தியாவில் வைக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரளா சைட்லலாம் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பெட் ஷாப்பு. பட் ஆனால் நம்ம ஊரில் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வைங்க, நல்லா தான் ரன் ஆகும்.
அப்புறம் இதெல்லாம் வந்து நான் சொன்னால அந்த ஹாம்ஸ்டரோட கேஜஸ் எவ்வளோலாம் 5300 அந்த மாதிரி இருக்குது ரேஞ்சஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி டிஸ்பேச் ஆக வேண்டியது போல், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல், அவங்களுக்கானது. ஃபஸ்ட்டு பெட்ஸு, நெக்ஸ்ட்டுனா மல்டிபர்பஸ் புக்ஸு, நோட் புக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் குட்டி அப் டு எப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் டேட் கீமர்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பு. நெக்ஸ்ட்டு பவுலிங் இருக்குது, பவுலிங்லாம் வச்சுருக்காங்க, சிட்டி பவுலிங்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளோட ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஷவர்மா ஷாப் தான் இருக்குது, கெபாப்னி. அப்புறம் காஃபி ஷாப் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கஸ் சோச்சினோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஆனால் அதில் பாருங்கள் அந்த சாக்லேட் வந்து ஃபவுண்டைன் மாதிரி ஊற்றிட்டே இருக்கும். நம்ம ஊரில் இப்போல்லாம் மேரேஜஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃப்ரூட் சாலட் பாருங்கள், ஃப்ரூட் சாலட்லாம் எவ்வளோனா 530 ப்ளூபெரி, பொமக்ரானட் வந்து 360 ரூபா. அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து 380, ஆரஞ்சு வந்து 330, அப்புறம் அன்னாசி பழம் வந்து 350 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கிடைக்கிற இடத்துல விலையை பார்க்காம வாங்கி சாப்பிடுங்க. சம்மருக்கு அதுவுமா ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க உங்களை, டீஹைட்ரேட் ஆகாமல். அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கான குட்டீஸ் கேமிங் செஷன், சப்வே, மை பாக்ஸு, அப்புறம் பீஸா, சூப் ஆரியாவும். சூப் ஆரியாவில் பீஸாஸ் பார்த்தீங்களா ஜைஜாண்டிக்காக இருக்குது. ஒரு பீஸாவும், ஒரு பீஸாவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140 ரூபிள்ஸ், 140, 160, 170 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பெல்லாம் பாருங்கள், ரெடி டு ஈட், ஜஸ்ட் ஹீட் பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. சேலட் செமையாக இருக்குல்ல பார்க்க. ரஷ்யாவுக்கு வந்தீங்கன்னா சீசர் சேலட் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசர் சேலட் ரொம்பவே ஃபேமஸ் ரஷ்யாவில். சப்வே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக நம்மளோட டிஷ்ஷை நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து ஐஆம் ஃபோன் சொல்லிட்டு வியட்நாம் ஃபுட்டு, ஏஷியன் குசின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மெனுவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு சோஃபார் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கேஎஃப்சியில் வந்திருக்கோம். கேஎஃப்சியில் வந்து இப்போ இங்கே நம்பர் போட்டோம் அப்படின்னா 9964898644. நிறைய பேர் என் நம்பர் கேட்டீங்க, வேணால் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் என் நம்பர். முன்னாடி ஆனால் +7 போட்டுக்கோங்க. ஸோ இன்னைய விலைக்கு இப்போ இருக்கிற எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து 69லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. 69லேருந்து நான் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து இந்த பர்கர் தான் சாப்பிடுவேன், ஷெஃப் பர்கரு. இது வந்து 136 ரூபிள்ஸு. ஸோ வெறும் இது மட்டும் சிக்கன் மட்டும் இருக்குது பாருங்கள், மேலேயும் கீழேயும் சிக்கன், நடுவில் வந்து பேக்கன், 300 ரூபிள்ஸு. அப்புறம் வந்து காஸ்ட்லியஸ்ட் பர்கர்னு பார்த்தீங்கன்னா 472 ரூபிள்ஸ்க்கு ஒரு பர்கர் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இந்தியாவில் எவ்வளோ பர்கருங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே பேஸ்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மினி பேஸ்கெட் இருக்குல்ல 211லேருந்து இப்போ இதே வந்து லார்ஜ் பேஸ்கெட்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபிள்ஸ். ஈவன் வந்து 82 ரூபிள்ஸ் இன்னைய விலை ரஷ்யாவில் சிக்கன் பர்கர். மாலுக்கு வந்தானா இந்த மாதிரி குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வந்தானா இப்படி தாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணலைன்னா கோச்சிக்குவாங்க. ஸோ இங்கே வெண்டிங் மிஷின் வச்சுருந்தாங்க. இந்த வெண்டிங் மிஷினில் எடுத்து நம்மளும் விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். இது பாருங்கள், ஏதோ டோக்கியோ சைனாவில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. எவ்வளோ வெண்டிங் இருக்குது கிளா பாருங்கள். ஸோ ரஷ்யன்ஸ்லாம் விளாட்றாங்க. பட் ஆனால் இது வந்து லைட்டாக ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ட்ரையை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அதில் பாருங்கள் குட்டி குட்டியாக லபுபு, பாண்டா. ஒரு ப்ளே வந்து 50 ரூபிள்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இதுவுமே 50 ரூபிள்ஸ் தான். லக்கி கிளா. இதே மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு நம்மள்ட்ட இருக்க பொம்மையெல்லாம் நம்மளே போட்டு வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க விளாட்ணுன்னு நீங்கள் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பட் இதில் இருக்க பொம்மைங்க ஒர்த்து தான். பட் ஆனால் அவங்க வந்து ஏமாத்துறாங்க நம்மளை, சீட்டிங். ஸோ சண்டே வந்து இப்படி தான் நமக்கு போகுது. ப்ரொடக்டிவாக போகலான்னு பார்த்தா நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து கேம் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அவன் எடுக்கலை ஆக்சுவலி அந்த பையன். அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எதை எடுக்கலான்னு இருக்கீங்க? அவங்க எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை இவங்க ட்ரை பண்ணி கீழே தள்ளான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒன்று ஆல்ரெடி ஒன்று ஜெயிச்சிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 250 ரூபீஸ். 5 டைம் ட்ரை பண்ணி இந்த பொம்மை கிடச்சிச்சு. ஆனால் the actual price 500 600 வெளியே. See my new haircut. நியூ ஹேர் கட் காமி, பின்னாடி காட்டு. ஐயோ இல்லை இன்னும் क्या அதாங்க 200 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு பொம்மை கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதுவும். ஓகே அக்கா, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. ஓகேவா வந்துரு. எடுத்துட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி குட்டிக்கு. ஸோ 2 காட்டு. அடுத்து சிங்கத்துக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் காயின். இங்கே பாருங்க, ட்ரெயின்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 500 செலவு பண்ணி 2 பொம்மை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ரெசிடென்ஸ் வராங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிடுவோம் நம்ம ஊரில், இவங்க என்னன்னா உட்காந்து இது மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. ஓ அங்கே போட்டு சொன்னல, இது இங்கே இருந்தாலும் இப்படி. ஸோ நானும் வந்ததுக்கு ஹேர் கட் பண்ணிட்டேன். சரி, இந்தியாவில் இருக்க மாதிரி இங்கே வந்து கவுன்ஸ் அப்புறம் வந்து அந்த ஃப்ராக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே போயிட்டு எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்டால் இதோட விலை எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்து ஒரு 5000 10,000 இருக்குமா, இங்கே அப்படியே டபுள் த ப்ரைஸுங்க, 22,000 ஆகும். ஸோ இங்கே எல்லாமே நாங்கள் வந்து செலக்டடாக தான் வச்சுருப்போம் கலெக்ஷன்ஸு. ஸோ அதனால் எங்களை ப்ரைஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு வந்தாச்சு. இவங்க இந்த இடத்த விட்டு நவுற மாதிரி தெரிலங்க. என்ன மறுபடியும் என்ன கிடச்சிது? ஆட்டுக்குட்டியா? ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ வந்ததுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சுற்றினோம், கேம் விளாண்டோம். ஸோ கேஎஃப்சி தான் தெரியுமே உங்களுக்கு, ரோஸ்டிக்ஸாக மாற்றிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறது கூஸ்மைத் வச்சுட்டோம், அது வந்து மெக்டியாக மாற்றிட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். கீழே வந்து ஃபுல்லாக ஃபன் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சண்டே இல்லை, ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அப்புறம் அவங்களோட இதே ஷாப்புக்கு வந்து ஆடு மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் விஆர் மாலு சிட்டி சென்டர்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. கிவி பழத்தோட கிவி ஷேக் பாருங்கள், 300 ml வந்து 590 ரூபீஸ் தான். அடுத்து வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து 300 ரூபீஸ் 490 ரூபீஸ் ஆங்க. ஸோ வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து எல்லா ஊர்லேயும் காஸ்ட்லி தான். பட் ஆனால் இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து 1/3 ஆஃப் த ப்ரைஸ் தான் இந்தியாவில். ஸோ அதனால் நீங்கள் வெளியே போகிறப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு சுகர் இல்லாமல் குடிங்க, அதான் நல்லது. அதே டாமல் பார்த்துக்கோங்க உடம்பு. இது வந்து என்னென்னா நம்மளோட நேச்சுரல் கேக் ஷாப். என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக செய்கிறதாமா. ஸோ
ஸோ இந்த கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இதில் இந்த கேக்கு தான் பிடிக்கும். ஸ்னிக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி கார்ஸு, இதை ரெண்டல் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அவங்களோட சுற்றலாம். மான்ச்சர் கேப்ரைஸ். எங்கடா ஜென்ஸுக்கெலாம் ஷாப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரஷ்யா. ஸோ இங்கே வந்து ஜென்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கிறது உமன்ஸ் தான். இதெல்லாம் வந்து சோவியத்தோட ஆர்ட்ஸ், இதெல்லாம் ஹேண்ட்மேடு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து வீட்டுக்கெலாம் போனோன்னா அங்கே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம். எனக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டு ஓனர் வந்து தொடாதீங்க அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த ஸ்டாச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அதோட விலை 1000 ரூபா. அப்புறம் இது வந்து லெத்வால் பர்ஃப்யூமரி ஷாப். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம் மேபி யூரோப் சைடு வந்திருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு கிளாஸஸ் ஷாப் இருக்குது. கிளாஸஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டார்டிங்கு, 3200. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இங்கே பல்மார்னு ஒரு ஷாப் இருக்குது. இதுவுமே உமன்ஸ் ஷாப் தான். பட் ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் நிற்கிறாங்க போல். நம்மளோட ஃபேவரட்னா நியூயார்க்கர். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் இல்லையா, ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். நம்மளும் வாங்கிக்கலாம் நமக்கு வேணுங்கிறத. இங்கேயுமே ஃபுல்லாக பாருங்கள், கடை ஃபுல்லாகவே கேர்ள்ஸுக்கு தான். அந்த லாஸ்ட்டில் இருக்கும் ஜென்ஸுக்கு. ஸோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாம் பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோன்ட்டு. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து மால்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, மால் நல்லா போச்சுன்னா. அந்த மாதிரி இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிக்கல் ஸ்டாப்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டும், அப்புறம் இங்கே ஒரு காலா மார்ட்னு ஒரு ஷாப் இருக்குது. இந்த காலா மார்ட் என்னென்னா லோ ப்ரைஸ் மாதிரி, அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கம்மியான விலையில் இங்கே கிடைக்கும். பட் ஆனால் குவாலிட்டிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் அந்த ட்ராவலிங்க்கு இது வச்சுருப்பாங்களா ஸ்டோவ், அது இருக்குது. இந்த அவுட்டிங் போவாங்க தெரியுமா வீக்கெண்டில், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்ட்டி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ இதான் நான் சொன்ன ஷாப்பு பெரிக்கல் ஸ்டாப்னு சொல்லிட்டு. இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. நம்ம பியாத்ருச்கான்னு சொன்னால அவங்களோட ஹெட் பிரான்ச் மாதிரி. இது பாருங்கள், நைஃபுக்குன்னே ஒரு ஷாப்புங்க. எனக்கு வந்து நைஃபுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, ஏன்டா எப்போதாவது கத்தியே வாங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இந்த நைஃப் கலெக்டர்ஸுக்கு தான் அது தெரியும். அது ஒவ்வொரு கத்தியும் பார்க்குறப்ப அப்படியே பயங்கரமாக இருக்கும், குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோன்ட்டு. சிக்கன் நைஃப்லாம் பாருங்கள் 7000. அப்புறம் வந்து அழகாக இருக்குது எல்லாமே, குட்டி குட்டி குட்டி. ஸ்டார்டிங்கே 1000 தாங்க. ஸோ இந்த கடை கூட பாருங்கள், ரன் பண்ணுறது வந்து ஒரு லேடி தான். ஸோ இங்கே ரஷ்யாவில் இருக்க மொத்த ரஷ்யன்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்று வெளியே ஊருக்கு எங்கேயாவது ஒர்க் போயிடுவாங்க, இல்லை அப்படின்னா இப்போ வார் போகிறதுனால வாருக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஊரே ரன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து புட்டினாக இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு கீழே ஃபுல்லாகவே லேடிஸ் தாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க பார்த்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மறந்துடுவோம் நம்மளே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது சின்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. இங்கே ஏதோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க போகிறாங்க உள்ளார. பார்ப்போம் என்ன வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இதில் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னா 3 ட்ரெஸ் வாங்கினோம் அப்படின்னா 4th ட்ரெஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆமாம், 4th ஒன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆமாம். நல்லாயிருக்கும். இங்கே ஒரு டிஷர்ட் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்க. ஆனால் இந்த டிஷர்ட்டோட விலை எவ்வளோ தெரியுமா? 1320 இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸு. இதே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஷாப்புன்னு. இவ்வளோ பெரிய ஷாப்பில் மொத்தம் இருக்கிறதே ஒரு 20 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க.
ட்ரெஸ்ஸு தான் 1320 விற்கிறான்னு பார்த்தா இந்த பேக்கும் பாருங்கள் 1320 ஆமாம். மேபி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக அதை வச்சுருப்பாங்க போல். பட் ஆனால் டிஸ்கவுண்ட்ஸ்லேயும் இங்கே இருக்குது 599 அந்த மாதிரிலாம். நம்மளோட இன்னர்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னர் ஜெட்டிலாம் எவ்வளோ தெரியுமா? ஐ மீன் சிங்கிள் பீஸாக இங்கே கிடையாது. இருந்தால் வந்து 3, 5 அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து 5 பேக் வந்து எவ்வளோனா 1350. 3 பேக் எவ்வளோ அப்படின்னா 1120. ஏதோ வயசாகிடுச்சுன்ட்டு இங்கே பாருங்கள். ஒருத்தவங்களை வந்து மாற்றணும்னு நினைக்கக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். என் தம்பியானு எனக்கு அசிங்கமாக இருக்கு. எங்களை பார்த்தா என்ன தம்பி தங்கை மாதிரியா இருக்குது, அண்ணன் தங்கை மாதிரி இல்லை. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து இவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி போட்டுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் இருந்தாலும் நம்மளை நோண்டுறாங்க. நம்ம என்ன தான் வளர்ந்தாலும் இந்த குட்டிஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அதில் டிராக்டர் சிம்பிள்லாம் போட்டு டிராக்டருக்கு சீனி டிராக்டர், ஆமாம் ப்ளூ டிராக்டர், க்ரீன் டிராக்டர்னு போட்டிருக்காங்க. ஆடே எப்படி தராங்க பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸில். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். பெரியவங்களோட ட்ரெஸ் எடுத்துக்கலாம், சின்னவங்களோட ட்ரெஸ் எடுத்துக்கலாம். இது குட்டி சைஸ் ஷூஸ். இதுவே 1000 ரூபாங்க இந்த ஷூ. ஒரு சான் தான் இருக்கும் போல். ஸோ இந்த ஷாப்போட ப்ரைஸஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரஷ்யாவில் நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த செட்டே நம்ம ஊரில் என்ன ஒரு 300 இருக்கும். பட் ஆனால் இங்கே பாருங்கள் 899, 699 அந்த மாதிரி இருக்குது. சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 104 சென்டிமீட்டராக 730 ரூபிள்ஸ் ட்ரெஸ்ஸு. இங்கேயும் பாருங்கள் அந்த டிராக்டர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. க்யூட் பாய், குட்டியாக இருக்கான்ல அழகாக. ஸோ ட்ரையல் ரூம்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். போயிட்டு நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்னா வச்சிடலாம். 3 பேக் ஆஃப் அண்டர்வியர். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல இங்கிலீஷில், இதையே அவங்களுக்கு படிக்க தெரியாதுங்க ரஷ்யன்ஸ்க்கு. அந்த அளவுக்கு தான் அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். இந்த 3 ஜெட்டியோட விலை 670 ரூபிள்ஸ். இப்போ நம்ம இதிலேயே 2, 3 எடுத்துகிட்டு 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் த ப்ரைஸ். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, குழந்தைங்களுக்கான மேட்டு, குட்டி மேட்டு. இங்கே வருங்க ஃபுல் கவுனு. பாப்பா இங்கே 3 வாங்கினீங்கன்னா 4வது ஒன்று ஃப்ரீ. ஸோ அவ்வளோதான், விண்டோ ஷாப்பிங் ஓவர். நம்ம அப்படியே கிளம்பலாம். எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க போகிறேன் கடையில். இந்தியாவிலையும் அதே மாதிரி தான் வந்துருச்சு. அது பேர் என்ன, ஸ்டூடியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஜே போகிறோம். ஜிஜேனா ஒன்றும் இல்லை, க்ளோரியா ஜீன்ஸ், அதான் ஜிஜே. பிஃபோர் த வார்லாம் பார்த்திங்கன்னா ஜாரா, பெர்ஸ்கா, மேன் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு நமக்கு. இப்போ தான் ஒன்றுமே கலெக்ஷனே இல்லை. நீங்கள் மலேசியாவில் எங்கே வாங்குவீங்க ட்ரெஸ்ஸஸ்லாம்? கேர்ள்ஸ் ஃபிட்டிங் சொல்லிட்டு கடை இருப்பாங்க. எல்லா ஏரியாலையும் உண்டா? முக்கால்வாசி மாலில் இருக்கும். அவங்க பேசிக்கலி ஃப்ரம் மலேசியா, அதனால தான் கேட்டேன். அப்படி நான் ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் வாங்கிடுவாங்க. நீங்களும் ரஷ்யாவில் இருந்தீங்க அப்படின்னா எங்கே ட்ரெஸ் வாங்குவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மலாக விண்டோ ஷாப்பிங் தான், எப்போயாவது தான் ஷாப்பிங்கு. ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே வரோம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு.
சம்டைம்ஸ்லாம் எனக்கு கடுப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்க்குறதே ஃபாரினர்ஸ் தானே என்ன எதுவும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்போ தான் போய் அவங்கள்ட்ட ஒரு 4000 5000 பில் போடுறது. அது வந்து நமக்கு ஒரு திமிரில் நம்மளை யாராவது சீண்டி பார்த்தா பாருங்க ஃபுல்லாக பிளாக்குக்குன்னே ஒரு கலெக்ஷன். ஏன்னா இங்கே வந்து போட்டால் ஒன்று பிளாக் போடுவாங்க, இல்லைனா ப்ளூ தான் ஒயிட் போடுவாங்க. இங்கே பாருங்கள், அம்மாவும் பிளாக்கு, பையனும் பிளாக்கு. இது பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்கு. இங்கே பாரு ஃபுல்லாக பிளாக்குக்குன்னே ஒரு ரோ இருக்குது. ஆனால் நிறையா இருக்குப்பா. ஸோ இங்கே இருக்குது பில்லிங் கவுண்டர். கிட்ஸுக்கு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்களா இந்த ஊரில்? ஆனால் நம்ம ஊரில் சில கடைகள்லாம் உள்ளே போகிறதுக்கே நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம போய் அட்லீஸ்ட் நம்மள்ட்ட வந்து என்ன வாங்கலான்ட்டு ஐடியா இருக்காது, ஆனால் ஏதாவது வாங்கணும்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம கடைக்குள்ளே என்ட்ரானாலே என்ன சார் பார்க்குறீங்கன்ட்டு வந்துடுவாங்க 2 பேர். அது அவங்கள குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி நமக்கு ஆக்வர்டாக இருக்கும். சரி எடுத்து காமிச்சிட்டு நம்ம எதுவும் வாங்கலை அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து ரேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம போய் பார்த்துக்க வேண்டியதான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எவ்ரி 2 hours வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். பிகாஸ் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்குங்க. இந்த மேக்னெட் வந்து நம்ம இப்போ வெளியே இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கிளின்னு செக்யூரிட்டி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் நம்மளுக்கு பில் போடுறப்ப இதை ரிமூவ் பண்ணிட்டு தருவாங்க. ஸோ அந்த பயம் கிடையாது இந்த ஊரில். அந்த கடையில் வந்து இது எப்படி சொல்கிறது, இன்னர்ஸ் வந்து எவ்வளோக்கு பார்த்தோம், 1000 ரூபீஸ் பார்த்தோமா. ஆனால் இங்கே பாருங்கள் 500க்கு இருக்குது பாருங்கள். ஆனால் ரெண்டு இன்னர் 500, அங்கே 3200 இருந்துச்சு. இந்த கவுன்லாம் ஊரில் வந்து 500க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இங்கே இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 1800. குட்டீஸ்க்கு தான் அதுவுமே. பொக்கேக்கு கூட ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள். டேக் யுவர் ஓன் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 11 ரோஸ் வந்து 1000 ரூபீஸ் ஆமாம். சூப்பரில் அதில் வந்து நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோசஸ் வந்து நமக்கு வெளியே வந்து விழுவும் போல். ஸோ கார்டு பேமெண்ட்டும் இருக்குது, கேஷ் பேமெண்ட்டும் இருக்குது. கொரியன்ஸ் எவ்ரிவேர் கொரியன்ஸ். ஸோ கைஸ், இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. see you in next video. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.